அட்டையும் கிடைக்காது, ஏட்டில் எழுதவும் ஏடும் கிடைக்காது. என்ன சொல்லிக்கினே போகலாம். இன்னொன்று சொல்கிறேன், அதாவது அர்ஜுனன் எல்லாரையும் வெற்றி காண்றான். நான் தான் வீரன் சொல்லும்பொழுது நான் எழுந்து போய் அவனா கூட சண்டை போட்டு வெற்றி அடைகிறேன். டேய், யார் இழுகுலத்தை தேரோட்டி இந்த சபையை விட்டு வெளியே போடான்றாங்க. நான் ஜெயிச்சா கூட அங்கே நீ யாரா, நீ இங்கே அரச பிள்ளைகளுக்கு தான் போட்டி, இங்கே வந்து இழுகுலத்தோனுக்கு போட்டியே கிடையாது, போடா வெளியேறாங்க. நான் ஊரை பற்றி நான் வெளியே என் அவன் சொந்த பந்தம் அத்தனை பேரையும் பகைத்து கொண்டு, அதாவது இந்த போட்டியிலே கலந்து கொள்ள ஒரு அரச பிள்ளை தானே தேவை. அப்படி என்றால் 56 தேசத்திலே ஒரு பிள்ளையாக விளங்கக்கூடிய அங்கு தேசத்தை அண்ணன் கர்ணனுக்கு யாராவது தடுத்தீங்களா கரம் வேறு சிரம் வேறாக துண்டித்து விடுவேன் என்று அத்தனை பேர்களை பகைத்துக் கொண்டு என்னை ஒரு நாட்டிற்கு மன்னனாக செய்து என்னை பெருமைப்படுத்தினானே, அந்த தெய்வத்தை போய் மறந்து அம்மா தாய் தந்தை இல்லா குறையை தீர்த்தவள் சொல்லணும்னா 10 கூட ஆகும். அவனை பற்றி என் தம்பியை பற்றி சொல்லணும்னா சுருக்கமாக சொல்கிறேன். அப்படியே நான் என் தம்பிமார்கள் பாண்டவர்களோடு சேர்ந்து விட்டார், ஐவரோடு சேர்ந்து விட்டால் 6 ஆகின்றது. இவங்க 199 பேர் துரியோதன கூட்டம், அவங்களோட சேர்ந்து 100 ஆகின்றது. அந்த 1000 எனக்கு சாவுதா, அந்த 100 எனக்கு சாவுதாமா. எங்கிருந்து நான் வாரி கொண்ட லாபம் என்னமா இருக்குது? ஏன்னா என்னைக்கு நீங்க ஆத்துல என்ன தூக்கி போட்டீங்களோ அன்னைக்கே நான் செத்து போன புள்ள தான். தப்பி போச்சு வந்து இன்னொரு விஷயம் அம்மா, அப்படியே நான் உடைய வார்த்தையை கேட்டு உன்னோடு நான் வந்து விட்டால் நாளை வரலாற்றில் என்ன உரைப்பார்கள் தெரியுமா? கர்ணன் நன்றி மறந்தவன், நன்றி கெட்டவன், செஞ்சோத்து கடலை தீர்க்காதவன் என்று கேவலமா பேசுவாங்க. யார் மட்டும் கேவலமா பேச மாட்டாங்க. குந்தியின் மைந்தன் கர்ணன். குந்தி 5 பிள்ளைகளை பெற்றா. பாண்டவர்கள் உத்தமர்கள், நல்லவர்கள், தர்மவான்கள். ஆனா மூத்த பிள்ளையாக விளங்கக்கூடிய கர்ணன் நன்றி கெட்டவன், நன்றி மறந்தவன், செஞ்சோத்து கடலை தீர்க்காதவன் என்று குந்தியின் மைந்தன் கர்ணன். குந்தியோட புள்ளதான்னு சொல்லி என்னோடு சேர்ந்து உன் பேரும் கெட்டு போயிடுமாம்மா. என் தம்பிகளால உனக்கு குந்தி என்றால் உத்தமி, பத்தினி, நல்லவன் என்று என் தம்பிகள் வந்து உன் பெயரை காப்பாத்திக்கிறாங்க. ஆனா நான் வந்து உங்களா கூட சேர்ந்துக்கின்னு குந்தி மூத்த புள்ளகிறான கர்ணன் நன்றி கட்டம்பா, நன்றி கட்டம்பா. அவன் துரியோதனன் எவ்வளவோ செஞ்சான், இன்னைக்கு கண்ட தாயா கூடவும் தம்பி மாதா கூட போய் சேர்ந்துட்டான்னு என்னோடு சேர்ந்து உன் பேரும் கெட்டுடுமா. அம்மா அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த சொனக்கம் என்று சொல்லக்கூடிய 5 அறிவு படைத்த நாய் கூட நன்றி மறக்கிறது இல்லம்மா. 6 அறிவு படைத்த மனிதன் நன்றியை மறக்கலாமா? ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வீட்டிற்கு நாம் செல்லுகின்றோம், புதுசா போறோம் வீட்டுக்கு, ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்க. அங்க வந்து அந்த வீட்டில் இருக்கின்ற சொனக்கம் என்று சொல்லக்கூடிய நாய் இருக்க நம்ம பார்த்து குறைக்கும் அது. ஆனா அந்த வீட்டில் ஒரு நாள் தங்கி உணவு அருந்திட்டு அந்த எச்ச இலையில மிச்சமா ஒரு பிடி சோறு வைப்போம் அந்த நாய்க்கு. அந்த ஒரு பிடி சாதத்தை அந்த நாய் சாப்பிட்டு 1 மாசம் போத்தோ இல்லை 10 நாள் கழிச்சோ மறுபடியும் அந்த வீட்டுக்கு நம்ம போவோம். அந்த நாய் என்ன நினைக்குமா, ஆஹா அன்னைக்கு வந்தாரு, நமக்கு எச்சவையில் ஒரு பிடி சோறு வச்சாரு அப்படின்னு நம்ம குழந்தையை போல பாறை குலைத்து கொண்டு ஓடோடி வந்து நமக்கு நன்றி தெரிவிக்குமா.
பச்சை இலையில மிச்சமா வச்ச ஒரு புடி சாப்பாட்டை சாப்பிட்ட நாயே நன்றி மறப்பதில்லை. ஆனா என் தம்பி துரியனை நான் மறக்கலாமா? நான் நாயை விட கீழ்த்தனமா போயிட மாட்டேன் மறந்து வந்தா. ஆமா